அடியார்களுக்கு நடுவுல போட்டியும் பொறாமையும் இருக்கவே கூடாதுன்னு காண்பிக்கிற ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவங்க. இறைவன் எப்படியெல்லாம் அருள் புரிந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு ஒருவரை ஒருவர் சந்திக்க ஆசைப்பட்டாங்க. அப்பர் பெருமான் பூந்துருத்தி திருத்தலத்துல தங்கி உழவார பணி செஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு சம்பந்தர் இவரை சந்திக்க வராரு. தொண்டர்கள் நானா நீயான போட்டி போட்டு அவர் அந்த பல்லக்கு முத்துச்சிவிகையில சுமந்து வராங்க. இதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அப்பர் அவர் வர்றதுக்கு முன்னாடி இவர் பாதி தூரம் கடந்து போய் தொண்டரோட தொண்டரா கலந்து யாருக்கும் தெரியாம அந்த பல்லக்க சுமந்து வராரு. திருவாளம்பொழில் திருத்தலம் வந்தடைந்த உடனே சம்பந்தர் திரைய விளக்கி அங்கிருந்த ஒரு தொண்டர்கிட்ட அப்பர் எங்குற்றார் அப்படின்னு கேக்குறாரு. பல்லக்கு சுமந்தவாறே மேல் நோக்கி அப்பர் சொல்றாரு, இறைவன் உங்களை சுமந்து வர இந்த பெரும் பாக்கியத்தை இன்னைக்கு அடியேனுக்கு தந்தருள் இருக்காருன்னு பணிவா சொல்றாரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த சம்பந்தர் பல்லக்க விட்டு கீழே இறங்கி, அப்பர் எப்பேற்பட்ட சிவனடியார், எத்தனையோ திருக்கோயில்களுடைய உழவார திருப்பணி செஞ்சிருக்காரு, திருப்பதிகங்கள் பாடி சுவாமியோடைய முழு அருளையும் பெற்றவர், இவரை நம்ம வணங்கணும்னு போறாரு சம்பந்தர். இவர் வணங்குறதுக்கு முன்னாடியே அவர் இந்த குழந்தை சிவனடியார் காலிலே விழுந்து வணங்கிடுறார். இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா, அப்பர் ஒரு மூத்த சிவனடியார், ஞான சம்பந்தர் ஒரு குழந்தை குட்டி சிவனடியார். வயசு இங்க முக்கியமில்லை. அந்த சின்ன வயசுல ஞான சம்பந்தர் கொண்ட ஞானம், சிவபக்தி, இறைவனுடைய அருள், இந்த காரணங்களுக்காக தான் அப்பர் அவர் காலில் விழுந்து வணங்கி மகிழ்ந்தார். அடியார்களுக்கு நடுவுல அந்த உறவு எப்படி இருக்கணும், பணிவு, அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காண்பிக்கிற மரியாதை, இது எல்லாத்தையும் இவங்க 2 பேருடைய வாழ்க்கை வரலாறுல இருந்தும் சந்திப்புகள்ல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.